ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சில சமயங்களில் நம்ம போன இடத்த கூட மறந்துடுவோம். ஆனால் அந்த இடத்துக்கு போகிற பாதை, அங்கே நடந்த அனுபவங்களை நம்மளால் மறக்கவே முடியாது. அது மாதிரியான ஒரு புது அனுபவம் தான் எங்களுக்கு சண்டிகர் டு மணாலி ஜேர்னியில் கிடைச்சிது. அது என்னன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரைடே மார்னிங் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஏன்னா மணாலி வந்து 79 கிலோமீட்டர்ஸ் போயிடுவோம் நினைக்கிறேன். கரெக்டாக 5:40க்கு கேப் ஏறி ஒரு 6:40 கிட்ட இங்கே பஞ்சாப்ல இருக்க ஒரு தாபாக்கு வந்தாங்க. எங்க சொல்லு, பஞ்சாப் போட்டு இங்க டீ சூப்பரா இருந்ததுங்க. ஆனா இங்க டீ கிளாஸ்ல குடுக்கலங்க, ஒரு மக்கு ஃபுல்லா கொடுத்தாங்க. என்னையே லியாவும் தவிர மீதி எல்லாருமே டீ குடிச்சாங்க. இந்த ரூட்ல அழகான டேம்ஸ், பிரிட்ஜஸ், டனல்ஸ், ரோடு மாதிரியான பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுதுங்க. சிட்டி அவுட்டர் நினைக்கிறேன், அதனால தான் ரொம்ப அமைதியா இருந்தது. காலையில போகும்போது எவ்வளவு சூப்பரா இருந்தது தெரியுங்களா? கொஞ்ச நேரத்திலே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. சைட்ல நதி தெரியுது பாத்தீங்களா? அது பேர் வந்து பியாஸ் நதியா. அந்த நதி இமயமலையில ஸ்டார்ட் ஆகி அப்புறம் மணாலி, குல்லு வேலி, மண்டி, அந்த பஞ்சாப் வழியா வந்து சட்லஜ் ரிவர்ல வந்து கலந்துருந்தாங்க. நீங்க சண்டிகர் தாண்டின கொஞ்சம் தூரத்துலயே அந்த நதி வந்துருது. சில இடங்கள்ல வந்து ரொம்ப ஆக்ரோஷமா சீறி பாயுது, சில இடத்துல வந்து கொஞ்சம் அப்படியே சைலண்டா போகுது. அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்த நதியும் அப்படியே கடந்து போயிட்டே இருக்கு. ஒரு 10:30 போல ஒரு ஹோட்டல்ல இருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். சாப்பாடு தாங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. எல்லா இடத்துலயுமே மேகி இருக்குது, இல்லைன்னா சப்பாத்தி இருக்குது, பன்னீர் பட்டர் மசாலா. தோசை, இட்லிலாம் எதுவுமே இல்லை. அந்த ஹோட்டல் பின்னாடி கூட அந்த நதி தெரியுது பாருங்களேன். சாப்பிட்டு முடிச்சதோடனே திருப்பி எங்களுடைய மணாலி பயணம் தொடங்குச்சு. பெரிய பெரிய மலைகளுக்கு நடுவில் ரோடு, பெரிய டனல்ஸு, அதெல்லாம் பெரிய பெரிய டனல்ஸ் எல்லாம் ரொம்ப தூரம் டனல் போகும் இல்லையா, அதெல்லாம் நான் வந்து இப்போதான் போறேன். ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. அழகா இருந்த இந்த சினாரியும் டக்குன்னு மாறிடுச்சுங்க. நேச்சர் எவ்வளவுக்கு அழகா இருக்கோ அந்த அளவுக்கு இது வந்து அன்பிரடிக்டபிள். அதுல ரிஸ்க்கும் ஜாஸ்தின்றது இப்பதான் நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். நான் அந்த டனல் முடிஞ்சு கொஞ்சம் தூரம் போனோடனே செகண்ட் டனல் வந்துச்சு. ஆனா உள்ளவே டிராஃபிக் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் டிராஃபிக் இருந்தோம். சரி என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா அங்க நிலச்சரிவு வந்திருக்கு போல. ஆல்ரெடி நைட்டெல்லாம் மழை வந்திருக்கு போல. அங்க ஜென்ரலா இதெல்லாம் வரும். நமக்கு இதுதானே புதுசு, நியூஸில் தான் கேட்டிருப்போம். நேரில் பார்க்கவே கொஞ்சம் பயமாயிடுச்சு. டிரைவர் என்ன சொல்லிட்டாரு, இப்படி இருந்ததுன்னா சம்டைம்ஸ் 1 டே 2 டே கூட ஆகுங்களாம் டிராஃபிக்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு அப்படின்னு பயம்படுத்தி விட்டுட்டாரு. இன்னைக்கு வந்தது லைட்டான நிலச்சரிவு தான், லைட்டாக கல்லுங்க தான் வந்து விழுந்துட்டு. மழை கடி தொடர்ந்து வந்துட்டே இருந்ததுன்னா பெருசாக ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொன்னார். அந்த நதியோட சவுண்டு கேட்டிங்களா, எப்படி இருக்கு பாருங்க. நாங்கள் மணாலிக்கு போகிறத பற்றி யோசிக்கலைங்க, ரிட்டன் வீட்டுக்கு வர்றதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா எல்லாருமே ஒர்க் பண்ணுறவங்க, லீவு 2 நாளைக்கு தான். எக்ஸ்ட்ரா அது மாதிரி ஆயிடுச்சுன்னா, மழை தொடர்ந்து வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு அந்த திங்கிங் போகும்போது எங்களுக்கு வந்துருச்சு. வண்டி ஃபுல்லா நின்று நிலச்சரிவு ஏற்படுதான் பாருங்க. ஆற்றுல தண்ணி, ஏகப்பட்ட தண்ணி. ரோட்ல கல்லு கொண்டு போய் கிடக்கு மாலை.
முன்னாடி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் எங்கள் டிரைவரு. அவர் உடனே வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது மாதிரி தான் அங்கங்கே மலையிலேருந்து கல்லெல்லாம் உருண்டு வந்து கீழே விழுந்துருக்கு போல். ஒரு கார் மேலே கூட விழுந்துட்டு இருந்து. ஆனால் யாருக்கும் ஒன்றும் ஆகலை. ஆனால் அந்த கார் மட்டும் தனியாக நின்றுட்டு இருந்து. நாங்கள் மெதுவாக அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். ஆனால் வந்து த்ரூஅவுட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கல் விழுந்திருக்கு. அந்த மலை மேலே அந்த மலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் வலை கட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கல்லுலாம் வந்து அந்த வலை வந்து பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் தான் சொன்னார், இது போல் நீங்கள் சீசன் டைமில் வந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இது வந்து மான்சூன் சீசன், ரெய்னி சீசன் இல்லையா, அதனால் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நவம்பர் டு பிப்ரவரி அந்த நேரத்தில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் சடன் பிளான் இல்லை, அதனால் வந்து போகணும்னு முடிவு பண்ணி வந்தாச்சு. தெரிஞ்சிருந்தா நாங்கள் சீசனுக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் மணாலிக்கு போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நவம்பர் டு பிப்ரவரி அந்த டைமிங்கில் போங்க, அதுதான் சீசன்லாம். அப்போ போனீங்களா இது மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எதுவும் இருக்காது. எவ்வளோ பெரிய பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க பாருங்கள், மலையை குறைஞ்சி உள்ளே போயிட்டு. அது எப்படி தான் அந்த ரூட்டில் வந்து அது மாதிரி கட்டுறாங்கன்னே தெரியலங்க. ஏன்னா அது ஒன் வே மாதிரி தான் இருக்குது. கீழே பார்த்தா பள்ளம். அதில் அந்த மிஷின்ஸ் எல்லாம் வச்சு எப்படி கட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒன்ஸ் இதை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அப்போ போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மனச்சரிவினால தான் இதை கட்டிட்டு இருக்காங்க. நாங்கள் போகிற வழி ஃபுல்லாகவே இது மாதிரி தான் கல்லுங்க உருண்டு வந்து விழுந்துட்டு இருந்தது. டிராஃபிக் ஆகி கொஞ்சம் நின்று தான் போகிற மாதிரி இருந்தது எங்களுக்கு. பாருங்களேன் எப்படி இருக்குது. இன்னும் மழை ஹெவியாக வந்தால் இன்னும் எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த இடம். அப்புறம் மழை கொஞ்சம் நிற்க எல்லாம் கொஞ்சம் நார்மலாக ஆச்சு. அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும்தான் அப்படி இருக்கு போல். அப்புறம் நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் போனீங்கன்னா குளுமணாலி ஹைவேலேயே வந்து மா வைஷ்ணோ தேவி டெம்பிள் இருந்தது. அங்கே வைஷ்ணவ தேவி இருந்தாங்க, அதாவது துர்கை அம்மன் இருந்தாங்க, ஈஸ்வரன் இருந்தார், அப்புறம் வந்து விஷ்ணு இருந்தாங்க. எல்லா கடவுளும் ஒரே இடத்துல இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா மேலே ஏறி போய் பார்க்குற மாதிரி இருந்தது அந்த கோவில். கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே மலை, மேகம், பக்கத்தில் பியாஸ் ரிவர். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த இடம். கொஞ்சம் தூரம் போனோடனே மழை எல்லாம் சுத்தமாக ஸ்டாப் ஆகிடுச்சுங்க. ஃபைனலாக மணாலிக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். சொன்னீங்கடா यार बात अजीब देवी गली गेली तो கரெக்டாக ஒரு ஈவினிங் 3 o'clock போல் நாங்கள் மணாலி ரீச் ஆகிட்டோங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து எங்கள் ரூமுக்கு போயிட்டு அங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கே லோக்கலில் இருக்கிற இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. நான் ரூமுக்கு கூட போகலங்க. அந்த ஹோட்டல் பக்கத்தில் இல்லை, அது முன்னாடியே வந்து ஆப்பிள் செடி இருந்ததுங்க. நான் ஆப்பிள் செடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால் அதை போய் நல்லா ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் லோக்கலில் இருக்கிற மார்க்கெட்ஸு, அப்புறம் ஹடிம்பா டெம்பிள் இங்கெல்லாம் போனோம். அதெல்லாம் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோங்க. See you next video. Bye bye.